கடவுள் இந்த உலகத்தை சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு நாள் தனியாக பூமிக்கு வராரு. அவரை பார்த்ததுமே அவங்கள அடையாளம் கண்டுக்கிட்ட நிறைய மக்கள் அவர்கிட்ட அது வேணும் இது வேணும் அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் அவர் பின்னாடியே துரத்த ஆரம்பிக்கிறாங்க. கடவுள் எல்லா இடத்துக்கும் ஓடி பார்க்குறாரு, கோயிலுக்கு, சத்திரத்துக்கு, கடலுக்கு அப்படின்னு நிறைய இடத்துல ஓடி பார்க்குறாரு. அங்கேயும் அவங்கள பின்தொடராங்க. கடவுள் யோசிக்கிறாரு எங்கே போய் ஒளிஞ்சுக்கலாம் அப்படின்னோடனே அவர் சட்டுன்னு சூஸ் பண்ணுறாராம் மனிதனுடைய இதயத்துக்குள்ள ஒளிஞ்சுக்கலாம் அப்படின்னு. ஏன் அதை தேர்ந்தெடுக்கிறாராம்? மனிதன் தன்னை உள்நோக்கி பார்ப்பதே இல்லை, சுயமாக சிந்திக்கிறது இல்லை, தன்னோட இதயத்தை பார்க்கறதே இல்லை. அதனால நம்ம அங்கே போய் ஒளிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அவனால் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு ஒவ்வொரு மனிதனுடைய இதயத்துக்குள்ளேயும் போய் ஒளிஞ்சுக்கிட்டாரா. அதே மாதிரி கடவுள் நினைச்ச மாதிரியே எவனுமே தன்னுடைய இதயத்தை திறந்து பார்க்கவே இல்லையா, கடவுள் இங்கே தான் இருக்காரு அப்படின்னு. இது எதுக்கு அப்படின்னா, இந்த கதை எதுக்கு சொல்றது அப்படின்னா, கடவுள் ஏன் நம்ம இதயத்தில் குடியிருக்கிறார் அப்படின்னு சீரியஸா யாராவது ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு விளையாட்டா சொல்லக்கூடிய கதை தானா. இப்போ நம்ம எல்லாருமே என்ன மனநிலையில இருக்கோம் அப்படின்னா, நமக்கு யாரையாவது பார்க்குறோம் பேசுறோம் அப்படின்னா அவங்களால நமக்கு ஏதாவது காரியம் ஆகுமா அப்படிங்கிற மென்டாலிட்டிக்கு இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு வந்துட்டோம், வேற வழி இல்லை. ஆனால் இதே மாதிரி நம்ம யார்கிட்ட இருந்து என்ன வாங்கலாம்னு நினைக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம யாருக்கு என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிற தாராள மனசுல இப்போ வரைக்கும் நிறைய பேர் யோசிக்கிறதே இல்லை. தப்பி தவறி ஒரு கோயிலுக்கு டியூப்லைட் நம்ம வாங்கி கொடுத்தா கூட உபயம் அப்படின்னு போட்டு அந்த டியூப்லைட்டையே மறைக்கிற அளவுக்கு நம்ம பேர் எழுதி கொடுத்துறோம். அதாவது இந்து சாஸ்திரப்படி நம்ம ஒரு பொருளை தானமாக கொடுத்தோம் அப்படின்னா இது இனிமே என்னுடையது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுக்கணுமா. அதாவது சான்ஸ்கிரிட்ல நமமா அப்படின்னா என்னுடையது இல்லை அப்படின்னு அர்த்தமா. என்னுடையது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த உபயம் கொடுத்த பொருள்ல, அதாவது கோயிலுக்கு வாங்கி கொடுத்த பொருள்ல உபயம் அப்படின்னு போட்டு நம்ம பேர் எழுதுறதுல எந்த விதத்துல நியாயம்? நல்லா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, காலையில எழுந்திரிச்சு நம்ம ப்ரஷ் பண்ண ஆரம்பிக்கிற ப்ரஷ் பேஸ்ட்ல இருந்து நைட்டு தூங்க யூஸ் பண்ற குட் நைட் லிக்விட் வரைக்கும் யாரோ ஒருத்தவங்க நிறைய பேர் நமக்கு உழைச்சி தான் அதை கொடுக்குறாங்க. இப்படி உலகத்துக்கிட்ட இருந்து நம்ம நிறைய வாங்கியிருக்கோம். ஆனா திரும்ப உலகத்துக்கு என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு யோசிச்சோம் அப்படின்னா நம்ம அந்த உலகத்துக்கு எவ்வளவு கடன் பட்டிருக்கோம் அப்படிங்கிறது புரியும்.